ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உத்தரவல்லின்னு ஒரு அம்மா கம்மாய்க்கில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அவங்கள்ட்ட இருந்த நகைகள், கழுத்தில் இருந்த செயின், காலில் இருந்த தோடு எல்லாம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா நகைக்காக தான் நடந்திருக்கு. இந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்னு காவல்துறை துப்பு துளக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இவருடைய கணவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்ன ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு அந்த கிராமத்தில் வந்து கம்மாவட்டு வேலைன்னு சொல்லுவோம், அந்த வேலைக்கு தான் போகிறாங்க. போனவங்க விறகு பறக்கலான்னு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு விறகு பறக்கலான்னு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ வெட்டி கொண்டு விட்டாங்க. இந்த கொலையை பண்ணது யார், இந்த உத்தரவல்லி அம்மாவை வெட்டி கொன்னது யார் அப்படின்ட்டு பார்த்தா உத்தரவல்லி அம்மாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ஒன்றாதான் தெரிவாங்க, தோழி ஜோதின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா தான் வந்து இந்த உத்தரவல்லி அம்மாவை வெட்டி கொண்டு இருக்காங்க. எதுக்காக கொண்டு இருக்காங்க அப்படின்னா நகைக்கு ஆசைப்பட்டு. அந்த அம்மா போட்டிருந்த செயின் வந்து இந்த அம்மா கண்ணை உறுத்திருக்கு. ஆஹா, செயின் ரொம்ப அழகாக இருக்கே, இந்த நகை நம்ம அபகரிக்கணும் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த கம்மாவட்டு வேலை முடிச்சுட்டு காட்டு வழியாக வரும்போது இந்த ஜோதிங்கிற அம்மா கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க உத்தரவல்லி அம்மாவை. இந்த கருவேலை காட்டுக்குள்ள இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா உள்ளே வர வச்சு கழுத்து பின்னாடி அருவாளை வச்சு வெட்டி அந்த அம்மாவை கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு அந்த நகை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு இந்த கொலையை பண்ணது ஒரு லேடியாக இருக்கக்கூடாது, ஜென்ஸு தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சாராய பாட்டில் போட்டு பீடி சிகரெட்டு இந்த மாதிரிலாம் அன்னைக்குள்ள ஒரு தடயம் மாதிரி போட்டுட்டு போலீஸ் வந்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து துரிதமாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜோதி அம்மா தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்ட்டு. நண்பர்களே, இதுலேருந்து நமக்கு என்ன அவேர்னஸ் கிடைக்கிது அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளவு நகை இருந்தாலும் அதை நண்பர்கள்ட்டையோ இல்லை உறவினர்கள்ட்டையோ இல்லை அக்கம் பக்கத்து வீடு இவங்கள்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடாது. என்கிட்ட 10 ரூபாவே இருக்குது, 5 ரூபாவே இருக்குது, 20 ரூபாவே இருக்குது, 100 ரூபாவே இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணிக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்க நகை விலைக்கு யார் கண்ணை வேணாலும் உறுத்தும், யாரை வேணாலும் யார் வெட்டக்கூடிய நிலைமை உருவாகுது, கொலை பண்ணக்கூடிய நிலைமை உருவாகுது. அதனால் உங்கள்கிட்ட இருக்க நகையை நீங்கள் வச்சுருங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. என்கிட்ட இம்புட்டு இருக்குது அம்புட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து மிகப்பெரிய உயிர் பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த சாயல்குள்ளே நடந்த பிரச்சனை மாதிரி வந்து முடிஞ்சிடும் நண்பர்களே. அதனால் நகை இருக்கிறத யார்கிட்டையும் தயவு செய்து ஷேர் பண்ணிக்காதீங்க.